இன்றைக்கி நம்ம மஞ்சளுடைய அடுத்த அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிலத்திலிருந்து பிடுங்கின மஞ்சள் தான் இந்த மஞ்சள். அதில் இருக்கிற அந்த வேர் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டாங்க. அதுவே ஒரு வாரம் ஆயிடுச்சு நமக்கு மஞ்சள் இருக்கிற வேரெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து வைக்க. அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி ஒரு ட்ரம்மில் சுத்தப்படுத்தின பச்சை மஞ்சளை இந்த ட்ரம்மில் கொட்டுறாங்க. ஃபுல்லாக கொட்டிட்டு இந்த ட்ரம்மை எடுத்துகிட்டு வராங்க. இந்த ட்ரிப்பு ஆட்கள்லாம் நாங்கள் வேவிக்கலைங்க. அதுக்குன்னு ஒரு மிஷினை கொண்டு வந்தாங்க. அதுலேயே வேவிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த கருப்பாக இருக்கிற அந்த ட்ரம்மில் தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது அது வழியாக வர ஆவி தான் இந்த ட்ரம்மில் இறங்குது. அந்த ஆவியில் நீராவியில் தான் அந்த மஞ்சள் வேகுதுங்க. இது புது மெத்தடாக இருந்துச்சு. நாங்களுமே இதுதான் முறையாக நாங்கள் இந்த மாதிரி வேவிக்கிறோம். இல்லாட்டினா நாங்கள் ஒரு அண்டா வச்சு அதில் தான் நாங்கள் வேக வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை தான் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்படி 3 ட்ரம்மில் வேகிற அந்த மஞ்சளை அப்படியே மறுபடியும் அந்த ட்ரம்மை எடுத்துகிட்டு வெந்த மஞ்சளை கொண்டு இப்படி கொட்டிட்டாங்க. இந்த கொட்டின மஞ்சள் அப்படியே விட்டுட்டோம் நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் ஆறின பிறகு அப்படியே எடுத்து தரையில் நல்லா பரப்பி விட்டுருணும். நாங்கள் ஒரு பர்தா போட்டு அதில் நல்லா பரப்பி விட்டுட்டோம். இந்த மஞ்சள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது நல்ல வெயிலில் காயணும். காஞ்சதுக்கப்புறம் இனி அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன்.